நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நடுவீட்டில் கழுத்தில் கத்தி குத்து காயங்களோடு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த மனைவி. சடலத்தின் அருகே கையில் ரத்தம் படிந்த கத்தியோடு அமர்ந்திருந்த கணவன். கணவனை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மனைவியை கணவனே கத்திகால் குத்தி கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு நேரங்கிறதால ஆதனஞ்சேரி பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அப்ப அதே ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டில இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க நந்தினிங்கிற பொண்ணு கழுத்துல கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. சடலம் பக்கத்துல அவரோட கணவன் கங்காதரன் கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு கொலை வெறியில உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கணவன் கங்காதரனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிச்சு. காஞ்சிபுரத்துல உள்ள ஆதனஞ்சேரியை சேர்ந்த கங்காதரன் ஈச்சர் வாகன ஓட்டுநரா இருக்காரு. இவருக்கு நந்தினிங்கிற பெண் கூட 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. இவங்களுக்கு 9 மற்றும் 7 வயசுல 2 குழந்தைங்க இருக்காங்க. பசங்களோட படிப்பு செலவுக்காக பகலா உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு கங்காதரன். கங்காதரன் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புவாராம். இதுக்கிடையில வீட்டுல இருந்த மனைவி நந்தினி அடிக்கடி பக்கத்துல உள்ள பெரியம்மா வீட்டுக்கு போகிறது, எந்த நேரமும் சொந்தக்காரங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் போன்ல பேசுறதுன்னு இருந்திருக்காங்க. ஆனா நந்தினியோட இந்த நடவடிக்கை கணவனுக்கு சுத்தமா பிடிக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்காதரன் வேலைக்கு போயிட்டு ரொம்ப களைப்போட வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்ப கங்காதரனுக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம மனைவி யார் கூடவோ சிரிச்சு சிரிச்சு போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து கோபத்தோட உச்சத்துக்கே போன கணவன், நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம அப்படி யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நந்தினி ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு போன் பண்ணா அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அத நம்பாத கங்காதரன், என்கிட்ட பொய் சொல்லாத, நீ யார் கூடவோ தகாத உறவுல இருக்க, நீ அடிக்கடி போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன்னு சண்டை போட்டிருக்காரு. இதனால கணவன் மனைவி கிடையில பிரச்சனை பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் கிடையாதுன்னு பதிலுக்கு நந்தினியும் சண்டை போட்டிருக்காங்க. இதனால அடிக்கடி அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு கணவனும் மனைவியும் குழந்தைகளும் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போன கணவன் நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்ப வீட்ல மனைவி நந்தினி இல்ல. இந்த நேரத்துல இவ எங்க போனான்னு நினைச்சு கடுப்பான கணவன் நந்தினிக்கு போன் பண்ணி இருக்காரு. அப்ப போனை எடுத்த நந்தினி, நான் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான கணவன், என்கிட்ட சொல்லாம எதுக்கு அங்க போனன்னு மனைவிய தகாத வார்த்தையில திட்டி இருக்காரு. அடுத்து நேரா நந்தினியோட பெரியம்மா வீட்டுக்கு போன கங்காதரன் மனைவிய போட்டு சர்ற மாதிரியா அடிச்சிருக்காரு. அடுத்து தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அவரு நந்தினியோட கழுத்துல குத்தி இருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச மனைவி நந்தினி ரத்தம் தெறிக்க தெறிக்க சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கடுத்து சடலம் பக்கத்துல கங்காதரன் கையில கத்தியோட உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இந்த தகவலை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி கங்காதரனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனை. திடீரென வாய் தகராறு வெடித்ததால் அதிர்ச்சி. கேஸ் சிலிண்டரை தூக்கி மனைவியின் தலையில் ஓங்கி அடித்த கணவன். இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து துடிதுடிக்க உயிரிழந்த மனைவி. மகள் மூலம் வெளிவந்த பகீர் தகவல்.
கட்டிய மனைவியை கணவனே அடித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு நேரம் சிறுமி ஒருத்தவங்க அழுதுகிட்டே பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டி இருக்காங்க. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க எதுக்கு அழுகிற, அம்மா அடிச்சிட்டாங்களான்னு கேட்டு சிறுமிய சமாதானப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு அந்த சிறுமி, எங்க அப்பா அம்மாவை அடிச்சிட்டாரு, எங்க அம்மாவுக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு சொல்லி அழுது இருக்காங்க. இதை கேட்டு பதறி போன பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே கவிதாவோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க கவிதா தலையில பலத்த காயத்தோட ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. சடலத்துக்கு பக்கத்துல கேஸ் சிலிண்டர் ஒன்னும் கிடந்திருக்கு. அதே மாதிரி கவிதாவோட கணவர் மதுசூதனனும் சடலத்து பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து மதுசூதனனை தங்களோட கஸ்டடியில எடுத்த போலீஸ் மனைவியோட கொலைக்கான காரணம் குறித்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கேரளாவில் உள்ள கொல்லம் பகுதியைச் சேர்ந்த மதுசூதனன் முந்திரி வியாபார புரோக்கரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு கல்யாணமாகி கவிதாங்கிற மனைவியும் ஒரு மகளும் இருந்தாங்க. ஆரம்பத்துல ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற பணத்தை வீட்டு செலவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த மதுசூதனன் நாள் போக போக வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. அடுத்து எந்த நேரமும் நைட்டு மது போதையில வீட்டுக்கு திரும்புற மதுசூதனன் போதையில அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் மனைவி கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்ப எதுக்கு டெய்லி மது குடிக்கிறீங்க, இப்படி நீங்க டெய்லி மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, இந்த மதுவால நீங்க சம்பாதிக்கிற பணத்தை கூட என்கிட்ட தர்றது கிடையாது, அதனால தயவு செஞ்சு இனிமே குடிக்காதீங்கன்னு அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்ச ஒரு பொருட்டா கூட மதிக்காத மதுசூதனன் மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. இது என் வீடு, நான் இப்படித்தான் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன், விருப்பம் இருந்தா இங்க இரு, இல்லன்னா பெட்டி படுக்கைய தூக்கிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்டு கோபமடைஞ்ச கவிதா தன்னோட கணவனை பதிலுக்கு திட்டி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்குள்ள பயங்கர சண்டை ஏற்பட்டிருக்கு. அப்ப கவிதாவை போட்டு மதுசூதனன் சரமாரியா அடிச்சிருக்காரு. அன்னையிலிருந்து கணவன் மனைவிக்கிடையிலான பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு தாய் கவிதாவும் மகளும் வீட்டுல இருந்தாங்க. அப்ப புல் போதையில வீட்டுக்கு திரும்பின மதுசூதனன் காரணமே இல்லாம மனைவிய போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. அப்ப எதுக்கு காரணமே இல்லாம என்ன திட்டுறீங்கன்னு கேட்டு பதிலுக்கு கணவனை தகாத வார்த்தையால திட்டி இருக்காங்க கவிதா. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச மதுசூதனன் கிச்சன்ல இருந்த சிலிண்டரை எடுத்துட்டு வந்து மனைவியோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. இதுல மயக்கமடைஞ்ச கவிதா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. இத பார்த்து பயந்த போன மகள் அழுதுகிட்டே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்லி இருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் மதுசூதனனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. வீட்டு வாசலில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த இளம்பெண். சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை. இளம்பெண்ணின் காதலனே கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது அம்பலம். இளம்பெண்ணை காதலித்து வந்த நபர் யார்? அவர் கைது செய்யப்பட்டாரா? இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை? நடந்தது என்ன? மோகன்லால் கஞ்ச் பகுதியில் உள்ள ஒரு வீட்டு வழியா கிராம மக்கள் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க உள்ள ஒரு வீட்டு வாசல்ல ஒரே ரத்தமா கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் வீட்டோட கேட்டை திறந்துகிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க பிரியான்ஷுங்கிற இளம்பெண் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில உயிரிழந்து கிடந்தாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஓடி வந்த பிரியன்ஷாவோட உறவுக்காரங்க இளம்பெண் கிடந்த கோரத்தை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பிரியான்ஷோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க.
அடுத்து கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் சடலம் கிடந்த இடத்துல ஆய்வு பண்ணி தடயங்களை சேகரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கொலையாளி பத்தி தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு பண்ணாங்க போலீஸ். ஆனா அதுல போலீஸுக்கு எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. இதனால கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்கிருந்த பிரியான்ஷோட பெற்றோர்கிட்ட போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உங்க மகளை யாரு இப்படி கொலை பண்ணா, உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் பல உண்மை விவரங்கள் தெரிய வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள மோகன்லால் கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த அலோக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரியான்ஷுங்கிற பொண்ணும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒன்னா பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு ஜாலியா ஊர் சுத்திட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில இவங்களோட காதல் விவகாரம் பெண்ணோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடுப்பான பிரியன்ஷாவோட பெற்றோர் தன்னோட மகளை கண்டிச்சிருக்காங்க. லவ் பண்றதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நீ லவ் பண்றது நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. அதனால நீ உன்னோட காதலை கைவிட்டுருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிரியான்ஷ் இளைஞர் அலோக் என்ன நல்லா பார்த்துப்பான், அவன் ரொம்ப நல்ல பையன்னு சமாதானப்படுத்தி இருக்காங்க. பெத்து வளர்த்து ஆளாக்குன எங்களுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியும். அதனால தயவு செஞ்சு அந்த பையனை விட்டுட்டு நாங்க காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. இதுக்கப்புறமும் நீ பிடிவாதமா இருந்தனா நாங்க 2 பேரும் சூசைடு பண்ணிப்போன்னு பிரியான்ஷோட காலில விழுந்து கெஞ்சி இருக்காங்க பெற்றோர். பெற்றோர் கெஞ்சினதை பார்த்து நொந்து போன மகள் உடனே மனசு மாறி, என்னால நீங்க எதுவும் பண்ணிக்க வேண்டாம், நான் நீங்க சொல்ற நபரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அழுது இருக்காங்க. அதுக்கடுத்து இளைஞர் அலோக்கு போன் பண்ண இளம்பெண், எங்க வீட்டுல நம்ம லவ்க்கு ஓகே சொல்லல, அதனால நீ என்ன மறந்துருன்னு சொல்லி போனை கட் பண்ணி இருக்காங்க. பிரியான்ஷ் சொல்றத கேட்டு ஷாக்கான அலோக் தொடர்ந்து காதலிக்கு போன் பண்ணி பார்த்திருக்காரு. இதனால எரிச்சல் அடைஞ்ச இளம்பெண் அலோக்கோட நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. இளம்பெண்ணோட நடவடிக்கையை பார்த்து ஆத்திரமடைஞ்ச அலோக் நேரா பிரியான்ஷோட வீட்டுக்கு போயிட்டு வாக்குவாதம் பண்ணி இருக்காரு. எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ண? நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், தயவு செஞ்சு வீட்டை விட்டு ஓடி வந்துரு, நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு கோபமான பிரியான்ஷ், எங்க வீட்டுல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சூசைடு பண்ணிப்பேன்னு சொல்றாங்க, எனக்கு எங்க பெற்றோர் தான் முக்கியம், நீ தயவு செஞ்சு என்ன மறந்துருன்னு கெஞ்சி இருக்காங்க. அதுக்கு எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அலோக் இளம்பெண் பிரியான்ஷோட கழுத்து அறுத்திருக்கான். அப்ப சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த பிரியான்ஷ் துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து அங்கிருந்து தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு அலோக் தப்பிச்சு போயிட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவா இருக்கிற அலோக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. திருமண பேச்சை எடுத்தாலே பேசுவதையே தவிர்த்த இளைஞர், தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் கண்காணித்த பெண் ஐடி ஊழியர், மேட்ரிமோனியல் வெப்சைட்களில் வரன் தேடும் பெண்களை குறிவைத்து பிசினஸ் மேன் என்ற போர்வையில் ஆன்லைன் மூலம் பணத்தை சுருட்டிய இளைஞர், 3 மாதத்தில் பெண் டாக்டர் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அல்வா, டிசைனாக புருடா விட்டு பெண்களை ஏமாற்றிய இளைஞர் சிக்கியது எப்படி? இளைஞர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? திருமண பேச்சை எடுத்தாலே பேச்சை மாத்துறது, போனை அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்றது, எஸ்எம்எஸ்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறதுன்னு இளைஞரோட நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல அமைதியா இருக்கிறது சரியில்லைன்னு நினைச்ச பெண் ஐடி ஊழியர் தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சியோட உதவிய நாடி இருக்காங்க. அடுத்து டிடெக்டிவ் ஏஜென்சி இளைஞரோட அசைவு ஒவ்வொன்னையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலதான் இளைஞரோட உண்மையான முகமே இளம் பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. செங்கல்பட்டு தாம்பரம் கஸ்தூரிபாய் நகர் கல்யாண சுந்தரம் தெருவைச் சேர்ந்தவர் 24 வயசான கோபிநாத். மேட்ரிமோனியல் வெப்சைட்டுகள்ல திருமண வரன் தேடுற பெண்கள் தான் இவனோட டார்கெட். காஸ்ட்லியான கோட் ஷூட் போட்டும், BMW கார் முன்னால நின்னோ, பெரிய பெரிய பங்களா, தொழிற்சாலை முன்னால நின்னோ போட்டோ எடுத்து
அத மேட்ரிமோனியல் வெப்சைட்டுகள்ல பதிவிட்டு தான் ஒரு பெரிய பிசினஸ் மேன்னு காட்டிக்கிறது கோபிநாத்தோட வழக்கம். தமிழ் மட்டுமல்ல, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு பேன் இந்தியா லெவல்ல பெண்களுக்கு வலை விரிச்சிருக்கான். சினிமா துறை, கட்டுமானம், ரியல் எஸ்டேட்னு போட்டோவில் வெரைட்டி காட்டின கோபிநாத் துபாயில பெரிய தொழிலதிபர்னு சீன் போட்டிருக்கான். அவனோட போட்டோஸை பார்த்து கோபிநாத் கிட்ட இளம் பெண்களோட அப்பா அம்மாவே திருமணம் சம்பந்தமா பேசினாலும் உங்க சமூகம்தான், நானும் ₹1 கூட வரதட்சணை வேண்டாம், நகையெல்லாம் நானே உங்க பொண்ணுக்கு போடுவேன், கோடி கணக்கில் சொத்து இருக்குதுன்னு வாய் கூசாம வண்டி வண்டியா புருடா விட்டுருக்கான். அதை கேட்டு இளம் பெண்களோட பெற்றோர்களே கனவுல மிதக்கும் போது கழுத்தை நீட்ட போற பொண்ணுக்கு மட்டும் கசக்கவா செய்யும். கல்யாணத்துக்கு டபுள் ஓகே சொல்லி இருக்காங்க. இப்படி நேக்கா இளம் பெண்களோட குடும்பத்தையே தன்வசம் இழுக்கிற கோபிநாத் அடுத்து பிசினஸ்ல கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பேங்க் அக்கவுண்ட் லாக் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு பல கதைகளை விட்டு அந்த இளம் பெண்கள் கிட்ட கத்தையா ஆன்லைன் மூலம் பணம் பறிக்கிறது தான் கோபிநாத்தோட வேலை. வருங்கால கணவர் தானே, பிசினஸ்ல வர்ற லாபம் நமக்கு தானே அப்படிங்கிற எண்ணத்துல இளம் பெண்களும் கோபிநாத்துக்கு பணம் அனுப்பி இருக்காங்க. கறக்கிற அளவுக்கு பணத்தை கறந்ததும் அந்த பெண்கள் கிட்ட பேசுறத தவிர்க்கிற கோபிநாத் கல்யாண பேச்சுல அழுத்தம் கொடுத்தா மொத்தமா எஸ்கேப் ஆயிருவானா. இந்த மெகா திருட்டு வேலையெல்லாம் தெரியாத ஒரு பெண் ஐடி ஊழியர் மேட்ரிமோனியல் வெப்சைட்ல கோபிநாத்தோட போட்டோவை பார்த்துட்டு போன் பண்ணி இருக்காங்க. எல்லா பெண்கள் கிட்டையும் எப்படி பிசினஸ் மேனு நேக்கா அல்வா கொடுத்தாரோ அதே மாதிரி பெண் ஐடி ஊழியர்கிட்டையும் பேசி இருக்கான். அதை நம்புன அந்த பெண் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்காங்க. அடுத்து அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் கோபிநாத் கிட்ட பேசி இருக்காங்க. அவங்களுக்கும் கோபிநாத்தை பிடிச்சிருக்கு. எந்த பெற்றோர்களா இருந்தாலும் தன்னோட மகள் வசதி வாய்ப்போட இருக்கணும், காலம் முழுக்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்படித்தான் அந்த இளம் பெண்ணோட அப்பா அம்மாவும் நினைச்சு கோபிநாத்தை முழுசா நம்பி இருக்காங்க. பெற்றோர்களே சம்மதிச்சிட்டாங்கன்னு 2 மாசமா கோபிநாத் கிட்ட தொடர்ந்து பேசி இருக்காங்க இளம் பெண். அதுக்கப்புறம் தான் தன்னோட டக்கால்டி வேலையவே காட்டியிருக்கான் கோபிநாத். தன்னோட வங்கி கணக்கை முடக்கி இருக்காங்க. என் வீட்டுல வேலை பார்க்கிற நபருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு கோபிநாத் சொன்னதுமே ஜிபே மூலம் ₹20,000 அனுப்பி இருக்காங்க இளம் பெண். அடுத்த கொஞ்ச நாள்ல இன்னொரு கதை சொல்லி இருக்கான் கோபிநாத். தான் கிட்ட வேலை பார்க்கிற ஒரு பெண் ஊழியருக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, அதனால ஆபரேஷன் பண்றதுக்கு 3 லட்சம் அவசரமா தேவைப்படுதுன்னு சொல்லி இருக்கான். வங்கி கணக்கு சரியானதும் திரும்ப கொடுக்கறேன்னு கோபிநாத் சொன்னதுனால இளம்பெண் கிரெடிட் கார்டு மூலமா 3 லட்சத்தை அனுப்பி இருக்காங்க. 2 முறை இளம்பெண் பணம் கொடுத்ததும் அடுத்து பெரிய தொகையா பறிக்க கணக்கு போட்டிருக்கான் கோபிநாத். பேங்க்ல தன்னோட கோடிக்கணக்கான பணத்தை முடக்கி வச்சிருக்கிறதுனால அதுக்கு 65 லட்சம் அபராதம் கட்டணும்னு முகத்தை பரிதாபமா வச்சுக்கிட்டு ஆக்டிங் போட்டிருக்கான் கோபிநாத். அவ்வளோ பெரிய தொகை தன்னால கொடுக்க முடியாது, தன்னால முடிஞ்ச அளவுக்கு பேங்க்ல லோன் கேட்டு பாக்குறேன்னு சொன்ன இளம்பெண் 6 லட்சம் கடன் வாங்கி அதுல 3 லட்சத்தை கோபிநாத்துக்கு அனுப்பிட்டு மீதமுள்ள 3 லட்சத்தை ஏற்கனவே வாங்கின கிரெடிட் கார்டு கடனுக்காக கட்டி இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெண் ஐடி ஊழியர்கிட்ட இருந்து 9,50,000 வரைக்கும் கறந்த கோபிநாத் அடுத்து அந்த பெண் கல்யாண பேச்சை எடுத்ததுமே நேக்கா அவாய்ட் பண்ணி இருக்கான். அதோட கல்யாணத்தை பத்தி தன்னோட அண்ணன் பேசணும்னு சொன்னதா வேற செல்போன் நம்பர்ல இருந்து கோபிநாத்தே குரலை மாத்தி பேசி இருக்கான். கல்யாணம் கொஞ்ச நாள் போகட்டமா, அவனோட அக்கவுண்ட் முடக்கப்பட்டிருக்கு, அந்த பிரச்சனைகள் முடியட்டும்னு பேசிட்டு போனை வச்சுட்டான் கோபிநாத். ஆனா அந்த பேச்சுல கோபிநாத் குரலோட வாடைய கண்டுபிடிச்ச இளம் பெண்ணுக்கு டவுட் வந்திருக்கு. அதனால ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட இளைஞரோட புகைப்படத்தை கொடுத்து கண்காணிக்க சொல்லி இருக்காங்க இளம் பெண். அப்பதான் கோபிநாத் பெரிய பிசினஸ்மேனே இல்லங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவன் எடுத்த போட்டோக்கள்ல இருந்த தொழிற்சாலையோ பங்களாவோ காரோ எதுவுமே அவனுக்கு சொந்தமானது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. சினிமா தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர்னு பந்தா காட்டி பல பெண்களை தான் வலையில விழ வச்சு பணத்தை சுருட்டுறதுதான் கோபிநாத்தோட முழு நேர வேலையினும் தெரிய வந்திருக்கு. பெண்கள் கிட்ட சுருட்டின பணத்துல தான் ஜாலியா ஊர் சுத்தி இருக்கிறது அம்பலமாகி இருக்கு. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா அம்மா கிட்ட எல்லா உண்மையையும் சொன்ன இளம்பெண் தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
அடுத்து வழக்கு பதிவு பண்ணின குற்றப்பிரிவு போலீசார் கோபிநாத்தை கொத்தா தூக்கி விசாரிச்சிருக்காங்க. அத்தோட அவன்கிட்ட இருந்த 2 லேப்டாப்புகள், செல்போன்களையும் கைப்பற்றி அதிலிருந்த ஆடியோக்கள், வீடியோக்கள், போட்டோக்கள்னு அலசி இருக்காங்க. அதுல கடந்த 3 மாசத்துல மட்டும் 12க்கும் மேற்பட்ட பெண்கள் கிட்ட மோசடி வேலையில ஈடுபட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் டாக்டர் கிட்டையும் தன்னோட தில்லாலங்கடி வேலையை காட்டியிருக்கான் கோபிநாத். 3 மாசத்திலேயே 12 பேருக்கு நாமம் போட்ட கோபிநாத் இன்னும் எத்தனை பேருக்கு அல்வா கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது மேற்கொண்டு விசாரணையில தெரிய வரும். அத்தோட கோபிநாத்தால பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களா வந்து புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. தனது பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பியூட்டி பார்லர் மூலம் அதில் பணிபுரியும் ஊழியர் லட்சமாக லாபம் பார்த்ததாக கேரள பெண் பரபரப்பு புகார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக 2 ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு ஸ்பாவில் பணிபுரிந்து வரும் வேறொரு பெண்ணுடன் திருமணம். ஹெவன்ஸ் ஹெர்பல் ஸ்பா என்ற பெயரில் இளம் பெண்களை வைத்து பாலியல் தொழில். கேரள பெண்ணின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைதானா? கேரள பெண்ணை ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? பின்னணி என்ன? கல்யாண வாழ்க்கை சரியில்லை, இனி நாம தான் சொந்த கால்ல நிக்கணும்னு தன்னோட 2 பிள்ளைகளோட கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க ஒரு பெண். சென்னை அடையாறுல ஒரு சலூன் வாடகைக்கு இருக்கிறதா OLXல விளம்பரத்தை பார்த்த அந்த பெண் நேரா அங்க போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ சலூன்ல ராஜேஷ்ங்கிற நபர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கடை ஓனர் சுரேஷ்ங்கிறவரை அறிமுகம் பண்ணி வச்சிருக்காரு ராஜேஷ். 6 லட்சம் அட்வான்ஸ், 75,000 மாச வாடகைன்னு சுரேஷ் சொன்னதும் ஓகே சொன்ன கேரள பெண் பணத்தையும் சுரேஷுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து கடையை நடத்தின கேரள பெண் கிட்ட ராஜேஷ் அன்பா அக்கறையா பேசினதோட குடும்ப விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஷ், நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் குழந்தைகளையும் என் குழந்தைகள் மாதிரி வளர்த்துக்கிறேன்னு சென்டிமெண்டா பேசி இருக்காரு. ராஜேஷோட வார்த்தையை நம்பின கேரள பெண் அவரோட சேர்ந்து குடும்பம் நடத்தி இருக்காங்க. அடுத்து வெறும் சலூன் மட்டும் லாபத்தை கொடுக்காது, கூடவே லைசன்ஸ் வாங்கி ஸ்பாவும் நடத்தினா லாபம் கொட்டும்னு சொல்லி இருக்காரு ராஜேஷ். தன்னோட வாழ்க்கையே அவர் கூட தான், அதனால அவர் என்ன சொன்னாலும் சரிதான்னு நினைச்ச கேரள பெண் ஸ்பா வைக்கிறதுக்காக தன்னோட நகையை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பா பியூட்டி பார்லருக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள் ஜிபே, கூகுள் பே மூலமா அனுப்புற பணமும் ராஜேஷோட அக்கவுண்ட்டுக்கு தான் போயிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கேரள பெண்ணு தன்னோட அப்பா அம்மா கிட்ட காட்டி திருமணத்துக்கு சம்மதமும் வாங்கியிருக்காரு ராஜேஷ். அத்தோட ராஜேஷோட அம்மா அப்பாவுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏற்கனவே செஞ்ச குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனையும் மாத்தி பண்ணியிருக்காங்க கேரள பெண். இப்படி எல்லாமே தனக்கு நம்பிக்கையை கொடுத்ததுனால ராஜேஷ் வீடு கட்டுறதுக்காக கேரளாவில் இருந்த தன்னோட நிலம் ஒன்ன வித்து பணம் கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணு. வீடு கட்டி முடிச்ச பிறகு தன்னோட கேரக்டரையே மாத்தின ராஜேஷும் அவங்க பெற்றோரும் சாதி ஒத்து வராது, மதம் ஒத்து வராதுன்னு சாக்கு போக்கு சொல்லி இருக்காங்க. அதனால அதிர்ச்சியான கேரள பெண் தன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா இதுவரைக்கும் நான் கொடுத்த பணம், நகைய அடகு வச்சு கொடுத்த பணம், நிலம் வித்து கொடுத்த பணம்னு எல்லாத்தையுமே திரும்ப தரணும்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொன்ன ராஜேஷ் ஸ்பாவ்ல வேலை பார்க்கிற வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா தெரியுது. அதனால விரக்தியான கேரள பெண் ராஜேஷ் என்னைய ஏமாத்திட்டதாவும், கூட சேர்ந்து அவரோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற தினேஷ்ங்கிறவர் மிரட்டுறதாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தன்னோட பணம், வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறதுக்கு காரணமான ராஜேஷ் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்கிற கேரள பெண் ஸ்பாங்கிற பெயர்ல நிறைய இளம் பெண்களை வச்சு பாலியல் தொழில் நடத்துறதாவும் புகார் சொல்லி இருக்காங்க. ஸ்பாவ்ல வேலைன்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல உள்ள ஏழை இளம் பெண்களை வர வைக்கிற ராஜேஷ் பாலியல் தொழில ஈடுபட்டா லட்சமா சம்பாதிக்கலாம்னு மூளைய கழுவி அதுல ஈடுபடுத்துறதாவும் குற்றம் சாட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட பணத்தை கேட்டதுக்கு பாலியல் தொழில் செஞ்சு சம்பாதிச்சுக்கோ, நானே கிளைண்ட்டை ஏற்பாடு செய்யறேன்னு ராஜேஷ் கீழ்த்தரமா பேசுறதாவும் சொல்லி இருக்காங்க கேரள பெண். இப்படி பல குற்றச்சாட்டுகளை வைத்துள்ள கேரள பெண்ணோட புகார போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணை முடிஞ்சாதான் குற்றச்சாட்டுகளுக்கு விடை கிடைக்கும்.
ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.